Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. தன்வி பொட்டிக், Queen of Handlooms, இப்போது சென்னை, காரைக்குடி மற்றும் மதுரையில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. ஊடகங்களை நடத்துவர்களா பெரும்பான்மையானவர்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பா வட இந்திய ஊடகம், தென்னிந்திய ஊடகங்கள் ராகுல் காந்தியை டேமேஜ் பண்றாங்க பெரிய அளவில் நான் நினைக்கிறேன். வட இந்திய ஊடகங்கள் எல்லாம் கார்பரேட்டுகளுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கு. தொடர்ந்து கார்பரேட்டுகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை ராகுல் காந்தி தெளிவாகவும் திடமாகவும் அச்சமற்றும் எடுக்கிறாரு. நான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகாததுக்கு முன்ன ஃபேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ சமூக வலைத்தளங்கள்லயோ இருந்த ரீச் இன்னைக்கு கட்டுப்படுத்தப்படுது. இளைஞரா இருக்காரு, ஒரு முன்னணி நட்சத்திரமா அவர் இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய நடிகரா ஒரு பெரிய ஃபாலோயிங் இருந்திருக்குது, எல்லா ஏஜ் குரூப்லயும் இருக்கு. ஸோ அந்த அளவுல விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாருன்னு நான் நினைக்கிறேன். ஐபிசி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம தேசத்தின் தலைநகரில் இருக்கிறோம். 2வது முறை எம்பியாக கரூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்வி ஜோதிமணி அவர்கள் நம்மளுடன் இருக்கிறார்கள். வணக்கம் மேடம். வணக்கம். நான் உங்களை நீங்கள் மாணிக் தாகூருக்காக இப்போ வேலை பார்க்க வந்தப்போ உங்களை திருமங்கலத்தில் பார்த்து அறிமுகம் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் டெல்லிக்கு இப்போ 2019 தான் எம்பிக்கு வந்தீங்க, இல்லை அப்போயே டெல்லிக்கு வந்துட்டீங்க. அதனால் அந்த டெல்லியை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா சில எம்பிக்களோட நான் பேசும்போது அது என்னங்க கொஞ்சம் நம்ம தமிழ்நாடு அரசியலே இருந்திருக்கலாம் போல இருக்குது, இங்கே வந்தால் ஒரு அந்நியமாக இருக்குது, மொழி பிரச்சனை இருக்குது, சாப்பாட்டு பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, குளிர் வெயில் டிராஃபிக்கு அப்படின்னு பல இதில் ஒரு அந்நியமாக ஃபீல் பண்ணுற மாதிரியே இருக்காங்க. வேற எங்கேயோ அரசியல் பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி. உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்க வாய்ப்பு குறைவுன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீலிங் இல்லை? எப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு அரசியல் இருக்கிறோம்னா நான் நினைக்கிறேன். நான் வேற மாதிரி தமிழ்நாட்டு அரசியலினுடைய பிரதிநிதியா, தமிழ் மக்களுடைய பிரதிநிதியா, கரூர் மக்களுடைய பிரதிநிதியா தான் நம்ம இங்கே இருக்கோம். ஸோ நான் எப்போவுமே அப்படித்தான் நினைக்கிறேன். நம்ம டெல்லிக்கு இங்கே வர்றதுங்கிறது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்தால் மட்டும்தான் நான் டெல்லியில் இருப்பேன். இப்போ அதே நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இல்லை, நம்ம டெல்லிக்கு வரணும்னா நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள் மீட்டிங் நடந்தாலோ நாடாளுமன்ற நிலைக்குழுக்களோட ஸ்டடி டூர் நடந்தாலும் மட்டும்தான் நான் டெல்லிக்கு வருவேன். அதே மாதிரி நீங்கள் அன்னைக்கு கட்சியிலேருந்து ஒரு எம்பி கூட்டம் போட்டு அந்த மாதிரி வருது. மற்றபடி டெல்லியே நான் வர்றது கிடையாது. நம்மளுடைய வேலைங்கிறது, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோட வேலைங்கிறது டெல்லியில் நாடாளுமன்றத்தில் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அதை நான் அப்படித்தான் பார்க்குறேனே ஒழிய நம்ம டெல்லியில் தான் நம்மளுடைய பணி இருக்குதுங்கிறதுக்காக ஒரு தமிழ்நாட்டு அரசியலிருந்து நம்ம விலகி இருக்கிறோம்னு நான் நினைக்கல. தமிழ்நாட்டு அரசியலினுடைய மையமாகவும் தமிழ்நாட்டு அரசியலினுடைய ஒரு தமிழ்நாட்டு மக்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸை பிரதிபலிக்கிறதாகவும் தமிழ்நாட்டு மக்கள், கரூர் மக்களுடைய குரலாகவும் தான் நம்ம இங்கே இருக்கோம். அப்படி நினைக்கிறதுனால எனக்கு அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வெயில் குளிருங்கிறது நான் ஏற்கனவே இங்கே இருந்திருந்தா கூட இந்த வெயில் குளிரும் இங்கே ரொம்ப கடுமையாக தான் இருக்குது. அது நமக்கு ஒரு இரிட்டேஷனான ஃபேக்டர் தான். பட் சாப்பாடு பிரச்சனை பெருசாக கிடையாது. ஏன்னா நம்ம இங்கே தமிழ் சாப்பாடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் எம்பி ஆனப்புறம் வீட்டில் சமைக்கிறதுக்கு அக்காலாம் இருக்காங்க. ஸோ அதனால அப்படி இருக்கு. அப்புறம் நாங்கள் எல்லாம் ஒரு செட்டாக தானே கிளம்பி வந்திருக்கோம். சுமதி, கனி, சூவே, அந்த மாதிரி நாங்கள் ஒரு செட்டாக தானே இங்கே கிளம்பி வந்திருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். ஸோ அதனால அந்த மாதிரி நம்ம நினைக்கிறது இல்லை. அப்புறம் இங்கே இருக்கிறது நம்ம பாராளுமன்றம் நடக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக போயிடுது. நீங்கள் காலையில் 9 மணிக்கு நீங்கள் காலையிலேயே நம்ம பார்க்கலான்னு நினச்சோம். ஆனால் எனக்கு காலையில் 9 மணிக்கு இன்றைக்கி வெளியுறவு கொள்கையாக அமெரிக்க பாலிசி சம்மந்தமாக ஒரு ப்ரீஃபிங் இருந்தது. 9 மணிக்கு எழுந்திரிச்சு போய்ட்டோம். சில நேரம் 1 மணி வரைக்கும் நம்ம நைட்டு 1 மணி வரைக்கும் நாடாளுமன்றத்தில் உட்காந்துருக்க வேண்டியிருக்கு. அதனால் இங்கே இருக்கிற டைம்ங்கிறது கண்மூடி முடிக்கிறதுக்குள்ளே போயிடும். அப்படி ஒன்றும் பெருசாக நினைக்கிறது இல்லை. இந்தியா கூட்டணி பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே அந்த விமர்சனம் வந்துச்சு. என்னென்னா ஒரு இடத்துல சில கட்சிகளோட கூட்டணியில் இருக்கீங்க, ஒரு சில மாநிலங்களில் அது பிரிஞ்சு எதிரெதிர அரசியல் பண்ணி, உதாரணமாக கேரளா அப்படி அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி இப்போ ஆஃப்டர் எலெக்ஷன் ஒரு பெரிய வெற்றி கிடைக்காத சமயத்தில் இப்போவும் இந்தியா கூட்டணியில் ஒரு சலசலப்போ ஒரு இதோ வந்திருக்கா, பலம் குறைஞ்ச மாதிரியான ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. இல்லை, நான் அப்படி நினைக்கல. நீங்கள் ஒரு தேர்தல்ங்கிறது இப்போ ஒரு கொள்கை சார்ந்த ஒரு
கூட்டணியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். தேர்தலுக்காக மட்டும் ஒரு கூட்டணியை நம்ம வச்சுக்க முடியாது. ஒரு கொள்கை நிலைப்பாடு இல்லை ஒரு மினிமம் காமன் கிரவுண்டாவது நமக்கு இடையில இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து அது இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் ஒரு பாரதிய ஜனதா கட்சி இந்த தேசத்தை வந்து ஒரு கபலீகரம் பண்ணுற ஒரு சூழலில் ஒரு 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 பல்வேறு மொழிகள் பேசுகிற, பல்வேறு கலாச்சார பின்னணிகளை கொண்ட, பல்வேறு மாநிலங்களை உள்ளடக்கிய, பல்வேறு மதங்கள் இனங்களை உள்ளடக்கிய ஒரு நாட்டில் ஒரு ஒற்றைத்தன்மையை புகுத்துறதன் மூலம் வந்து மக்களை பிரித்து விடுறதும் மக்கள் மத்தியில் வெறுப்பை விதைக்கிறதையும் அவங்க ஒரு அரசியலாக முன்னிறுத்துறாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தேர்தல் வெற்றிக்கு பயன்படுறதுனால அவங்க அதை அப்படி செய்கிறாங்க. இது ஒரு பிரிவினை அரசியல், ஒரு வெறுப்பு அரசியல். இது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகின் பல நாடுகளில் இந்த மாதிரி ரைட் விங் ஃபோர்ஸஸ் வந்து ஆட்சியில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நாட்டுக்கு ஆபத்து வர்ற சூழலில் நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சிகள் தன்னுடைய கட்சி நலன்களை எல்லாம் தாண்டி ஒரு பொறுப்புணர்வோடு நம்ம வேலை செய்ய வேண்டியிருக்கு. அதை தான் காங்கிரஸ் கட்சியும் செய்து, திமுகவும் செய்து, கம்யூனிஸ்ட் உட்பட எல்லா கட்சிகளும் செய்கிறாங்க. அது ஒரு விதம். ரெண்டாவது, இப்போ நீங்கள் பல இடங்களில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியும் நாங்களும், இப்போ கேரளாவில் நாங்களும் கம்யூனிஸ்ட் கட்சியும் தான் தேர்தலை எதிர்த்து போட்டியிடக்கூடிய சூழல் வருது. இப்போ டெல்லி, பஞ்சாப் மாதிரியான மாநிலங்களில் ஆப்போட நாங்கள் எதிர்த்து போட்டியிட வேண்டிய சூழல் வருது. அதை வந்து நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும். சட்டமன்ற தேர்தல் வர்றப்ப நீங்கள் அந்தந்த மாநிலத்தில் 2 கட்சி தான். இப்போ கேரளாவில் வந்து காங்கிரஸும் சிபிஎம்மும் சேர்ந்து போட்டியிடுதுன்னு வச்சுங்க. அப்போ அது இந்த இடம் பிஜேபிக்கெல்லாம் போகுது, அது கேரளாவுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக முடிஞ்சிடாதா? ஸோ அந்த மாதிரி அந்த நேரங்களை சார்ந்து சில சமரசங்கள் செய்ய வேண்டியிருக்கு. பட் இது வந்து இந்திய அளவிலான ஒரு கூட்டணியை வந்து பாதிக்காது. நாளைக்கு வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல் திருப்பி வர்றப்ப அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் தேர்தல் களம் அப்படி இருக்குதுங்கிறதுனால ஒரு கட்சிகளுக்குள்ளேயோ தலைவர்களுக்குள்ளேயோ இருக்கிற தனிப்பட்ட உறவுங்கிறது நம்ம பாதிக்கப்படுறது இல்லைல்ல. இப்போ ஆப்பும் காங்கிரஸ் கட்சியும் டெல்லியில் தேர்தலில் போட்டிடுறாங்க. இப்போ அதுக்காக ஒரு ஆம் ஆத்மி கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்குமான இருக்கிற ஒரு தனிப்பட்ட முறையிலான உறவு தகர்ந்து போயிடுறது இல்லையில. ஒரு அரசியல் சூழல் இருக்கிற கம்பல்ஷன் ஒன்று இருக்குது இல்லை. நாளைக்கு பஞ்சாப்ல ஆப் கவர்மெண்ட்ல இருக்குது, நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கோம். ஆப்வியஸாக நாங்கள் 2 பேரும் எதிர்த்து போட்டிட்டு தான் ஆகணும். அந்த ஸ்பேஸை வந்து பிஜேபிக்கு நம்ம கன்சீட் பண்ண முடியாது இல்லை. ஸோ அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அரசியல் ஒரு தேர்தலில் ஒரு கட்சிகள் போட்டிடுறப்ப அதுக்கு ஒரு லார்ஜர் பிளாட்ஃபார்ம் இருக்குது. இந்தியா மாதிரி ஒரு கட்சிகள் இந்திய அளவிலான தேர்தலில் போட்டிடுறப்ப, மாநில அளவிலான தேர்தலில் போட்டிடுறப்ப அந்த மாநில மக்களுக்கு வந்து நியாயம் செய்யக்கூடிய திட்டங்களை, கொள்கைகளை கட்சிகள் முன்னெடுக்கணும். அதுதான் நான் நினைக்கிறேன். ஒரு அரசியல்ங்கிறது எந்த நேரத்திலையும் வந்து மக்களை ஏமாற்றுவதா இருக்கக்கூடாது. அதே மாதிரி கொள்கை சார்ந்ததாக இருக்கணும். அதுதான் நான் நினைக்கிறேன். இல்லை, இப்போ இந்திரா காந்தி இருக்கும்போது, ராஜீவ்காந்தி இருக்கும்போது ஒரு பலமான தலைமை இருக்கதா ஒரு தோற்றம் இருந்துச்சு. அதனால் காங்கிரஸ்க்கு எந்த பின்னடைவும் இல்லாமல் அப்படியே தொடர்ந்துச்சு அந்த வெற்றி சுதந்திர காலத்திலேருந்து. ஆனால் அதற்கு பிறகு வந்து திருமதி சோனியா காந்தியோ அல்லது ராகுல் காந்தியோ வரும்போது தான் காங்கிரஸ்க்கு பின்னடைவு ஆரம்பிக்குது. அது என்ன காரணம், அவங்க தான் காரணமான்றதை கேட்கல, அதை கேட்க வர்றேன். ஆனால் இப்போ ராகுல் காந்தி தலைமை பொறுப்பையும் ஏற்றுக்கல. ஏன்னா அவர் நீங்கள் வந்து மற்ற கட்சிகள் இந்தியா கூட்டணியில் வந்து அவங்கள வந்து பிரதமர் வேட்பாளராகவும் பகிரங்கமாக அறிவிக்கல. அப்படிங்கிறப்ப இப்போ ராகுல் காந்தியோட ஒரு தலைமையை கொடுக்க காங்கிரஸே தயங்குதா, இல்லை அது அவர் ஒரு பலவீனமான தலைவராக மற்றவங்களால சித்தரிக்கப்படுற மாதிரியே ஒரு தோற்றம், அது உண்மை தோற்றமாயிருதா? இல்லை, சோனியா காந்தி அவர்கள் வந்தப்புறம் கட்சி பலவீனமாகுதுன்னு சொல்கிறது தவறு. கட்சி பலவீனமாகிவிட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு பலவீனமான ஒரு சூழலில் இருக்கிற ஒரு தோல்வி முகத்தில் இருந்த ஒரு கட்சியை எடுத்து நிறுத்துறதுக்காக தான் சோனியா காந்தி அவர்கள் அரசியலுக்கே வந்தாங்க. 98 தான் அவங்க அரசியலுக்கு வர்றாங்க. 2004 தேர்தலில் சோனியா காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றதுக்கு அப்புறம் தான் காங்கிரஸ் கட்சி ஒரு இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் ஆட்சிக்கு வர முடிந்தது. அந்த ஆட்சியை 2வது முறையாகவும் 2009 2004 வாங்கின சீட்டுகளை விட அதிக எண்ணிக்கையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று நாங்கள் ஆட்சி அமைச்சோம். அதனால் சோனியா காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கட்சியை வந்து கடினமான ஒரு காலகட்டத்தில் ஒரு தோளில் தூக்கி சுமந்து அந்த கட்சியை ஒரு வெற்றியின் முகத்தில் கொண்டு போய் நிறுத்தினதோடு மட்டும் இல்லை, அந்த ஆட்சியினுடைய ஒரு மனச்சாட்சியாக மேடம் இருந்தாங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு ஏழை எளிய மக்கள், வறுமையில் இருக்கிற மக்கள், கிராமப்புற மக்கள், தலித்துகள், மலைவாழ் மக்கள், பெண்கள், சிறுபான்மையினர், இந்த மாதிரி பலருக்கும் பயனளிக்கக்கூடிய திட்டங்களை வந்து காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்தது. அதே மாதிரி இன்னைக்கு உணவு பாதுகாப்பு சட்டம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரல அப்படின்னா இன்றைக்கும் பல பேர் பட்டினியாக தான் இருந்திருப்பாங்க. இன்றைக்கி 100 நாள் வேலை வந்து இந்த அரசாங்கம் முழுக்க அழிக்க நினைக்கிறாங்க. அதனோட இம்பேக்ட் வந்து கிராமப்புறங்களில் நம்ம பார்க்க முடியுது. நம்ம தொகுதிக்கு போகிறப்ப வயசானவங்க, பெண்கள்லாம் நம்மளை கட்டிப்பிடிச்சு அழுகிறாங்க. நமக்கு மனசே கஷ்டமாயிடுது. வந்து நாடாளுமன்றத்தில் நான் இந்த செஷனில் வந்தோடனே அதுதான் பேசினேன்.
ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் 100 நாள் வேலைங்கிறது ஒரு மிகப்பெரிய கிராமப்புற வறுமையை ஒழிச்ச ஒரு திட்டம். அதே மாதிரி நீங்கள் ஒரு கல்விக்கு, மருத்துவத்திற்கு, காடுகளை பாதுகாப்பதற்கு, மலைவாழ் மக்களை பாதுகாப்பதற்கான சட்டம், நில விவசாய நிலங்களை பாதுகாப்பதற்கான சட்டம், இந்த மாதிரி ஏராளமான ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த சட்டங்களையும் திட்டங்களையும் காங்கிரஸ் கட்சி மன்மோகன் சிங் அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் நிறைவேற்றினாங்க அன்னைக்கு யூபிஏ கவர்மெண்ட்ல. ஸோ அதனால அந்த அளவுக்கு ஒரு தலைமைங்கிறது வந்து ரொம்ப வலிமையா இருந்ததுனால தான் அன்னைக்கு பண்ண முடிஞ்சு. பட் ஆனால் 2014 காங்கிரஸ் கட்சி ஆட்சி இழந்த பிறகு ஒரு வேறு விதமான போக்கு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். 2014க்கு முன்ன இருந்த இந்தியாங்கிறது வேற, 2014க்கு பின்ன இருக்கிறங்கிற இந்தியாங்கிறது வேற. 14க்கு முன்ன வரைக்கும் ஊடகங்கள் வந்து சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கப்பட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஊடகங்கள் சுதந்திரமா இயங்கலாம், அதுதான் ஊடகங்களோட இயல்பு. சுதந்திரமா இயங்க வேண்டியது ஊடகங்களின் இயல்பும் கடமையும் கூட. அதுதான் ஒரு ஜனநாயகத்துல வந்து ஊடகங்களுக்கு வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா 2014க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து நீங்க ஒரு நல்லா கேட்டீங்க, அவர் அந்த மாதிரி சித்தரிக்கப்படுகிறாரா? அவர் சித்தரிக்கப்படுகிற ஒரு சூழல் அதிகமா இருக்கு. ஏன்னா அவர் யாருக்கெல்லாம் பேசுறாங்கன்னு நீங்க பாருங்க. அவர் வந்து சாதாரண விவசாயிகளுக்கு பேசுறாரு, தலித் மக்களுக்கு பேசுறாரு, கிராமப்புற மக்களுக்கு பேசுறாரு, சிறு குறு நடுத்தர தொழில்களை நடத்துவோர்களுக்கு பேசுறாரு, மலைவாழ் மக்களுக்கு பேசுறாரு, காடுகளை நிலங்களை பாதுகாக்கிறதுக்காக அவர் பேசுறாரு, போராடுறாரு, வீதியில் இறங்கி நடக்கிறாரு. ஆனா ஊடகங்களை நடத்துவர்களா பெரும்பான்மையானவர்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பா வட இந்திய ஊடகங்கள், தென்னிந்திய ஊடகங்கள் ராகுல் காந்தியை டேமேஜ் பண்றாங்க பெரிய அளவில் நான் நினைக்கல. வட இந்திய ஊடகங்கள் எல்லாம் கார்பரேட்டுகளுடைய கட்டுப்பாடுகள் இருக்குது. தொடர்ந்து கார்பரேட்டுகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை வந்து ராகுல் காந்தி தெளிவாகவும் திடமாகவும் அச்சமற்றும் எடுக்கிறாரு. அப்போ உலகெங்குமே கார்பரேட்டுகள் கையில ஒவ்வொரு நாடு சிக்கி தவிக்கிறப்ப ஒரு பிரதான எதிர்க்கட்சியின் தலைவர் எந்த விதமான அச்சமும் இல்லாம, தேர்தல் நிதி சம்பந்தப்பட்ட எந்த விதமான கவலையும் இல்லாம கார்பரேட்டுகளை அவர் தொடர்ந்து எதிர்க்கிறார். ஸோ அதனால கார்பரேட்டுகளால் நடக்கப்படுகிற ஊடகங்கள் வந்து அவரை வந்து அவர் இருக்கிறது வந்து தங்களுக்கு ஆபத்து அப்படின்னு நினைக்கிறாங்க. எளிய மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு, ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு, அவங்களுக்கு தான் அவர் வந்து பிரயோஜனமா இருப்பாரு. நாளைக்கு அவர் பிரதமர் ஆகிறப்ப கார்பரேட்டுகளுக்கு அவர் ஆக மாட்டாருன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அந்த 10 பேர் கையில தான் இன்னைக்கு இந்தியாவினுடைய கிட்டத்தட்ட 60% சொத்துக்கள் அந்த 10 பேர் கையில தான் இருக்கு. அப்ப அந்த மாதிரியான ஒரு நேரத்துல அந்த 10 பேருக்காக ஒரு ஆட்சியை நரேந்திர மோடி நடத்துறாரு. ஆனால் அந்த 10 பேரால் பாதிக்கப்படுகிற, நரேந்திர மோடி அரசாங்கத்தால் பாதிக்கப்படுகிற ஏறக்குறைய 139 கோடி 142 கோடி மக்களுக்கு ராகுல் காந்தி பேசுறாரு. ஸோ அதனால இது வந்து ஒரு இயல்பான எதிர்வினை தான் நான் நினைக்கிறேன். இது ராகுல் காந்தி அவர்களுக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் இந்த மாதிரி கார்பரேட்டுகளுடைய பணபலத்திற்கு எதிராக, கார்பரேட்டுகளுக்காக ஆட்சி நடத்துகிற நரேந்திர மோடி மாதிரி ஒரு ஆட்சிக்கு எதிராக நடக்கிற விஷயங்கள் பார்க்கலாம். 2வது சமூக ஊடகங்கள் இருக்கு. இன்னைக்கு சமூக ஊடகங்களும் ஒரு பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்பட்டு தான் இருக்கு நம்ம பார்க்குறோம். இப்போ நான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகாததுக்கு முன்னே எனக்கு வந்து ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ சமூக வலைத்தளங்கள்லையோ இருந்த ரீச் வந்து இன்னைக்கு கட்டுப்படுத்தப்படுது. எனக்கு மட்டுமல்ல, எதிர்க்கட்சியை சேர்ந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தலைவர் ராகுல் காந்தி உட்பட கட்டுப்படுத்தப்படுகிறது. 2வது இன்னைக்கு யூடியூப்புங்கிறப்ப வர்றப்ப ரொம்ப ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்ந்து மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு ஆபத்தான ட்ரெண்டை நம்ம எதிர்நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இப்போ யூடியூப்ல வர்றதெல்லாம் உண்மை கிடையாது. நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் அதுக்கு நான் சொல்லலாம். ஒன்று நேத்துல இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன் நான். அதாவது ஆன்லைன் கேம்பிளிங் பற்றின ஒரு கேள்வி. நம்ம ஊரில் நிறைய சூசைடு நடக்குது, மாணவர்கள் வந்து அதிகமாக அந்த ஆன்லைன் கேமிங்க்கு அடிமையாகிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சில நேரம் இளைஞர்கள் வேலைக்கு போகிறவங்கலாம் கூட அடிமையாகிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கடன் வாங்கி சூதாடுறாங்க, கடன் வாங்கி கேமில் விளையாடுறாங்க. அப்புறம் அது கட்ட முடியாத மாதிரி ஆகுது. அந்த ஆன்லைன் கேமிங் கம்பெனிகள், கேம்பிளிங் கம்பெனிகள் அவங்கள மிரட்டுறது, அப்போ சூசைட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவுக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனை. நீங்கள் பேரண்ட்ஸு கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க இது நிறைய பெரிய துயரத்தோட பேரண்ட்ஸ் நம்மகிட்ட பேசுகிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு பொறுப்புணர்ச்சியோட கவர்னர்கிட்ட போராடி எப்படியோ அந்த சட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க. ஆனால் ஒரு ஆன்லைன்ங்கிறது வந்து ஒரு தமிழ்நாட்டின் எல்லைகளுக்குள்ள நம்ம வரையறுக்க முடியாது. அது வந்து அது இந்திய உலகெங்கும் வந்து குவியறது தான். அப்போ இந்திய அரசாங்கத்துக்கிட்ட அதுக்கு ஒரு பாலிசி இருக்கணும். இந்திய அரசாங்கம் அதை வந்து தடை பண்ணலாமா வேண்டாமாங்கிற உத்தரவாதம் வந்து வேணா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட இருக்கலாம். ஆனால் அந்த ஆப்ஸை வந்து நீங்கள் நிறைய, நான் பேசுனதுக்கு அடுத்த நாள் கிட்டத்தட்ட 366 ஆப்பை வந்து பேன் பண்ணியிருக்காங்க யூனியன் கவர்மெண்ட். ஏன் நீங்கள் விளையாட்டையே பேன் பண்ணிட்டு போங்கன்னு நம்ம கேட்குறோம்.
அப்போ அதுக்கு வந்து நான் 2 கேள்வி கேட்குறேன். 2 கேள்விக்கும் முறையாக வந்து அமைச்சர்கிட்ட இருந்து பதில் இல்லை. அதில் ஒன்று வந்து நீங்கள் இவ்வளோ பேர் சூசைட் நடந்திருக்குது, நீங்கள் என்சிஆர்பி டேட்டாவை காரணம் காட்டி இதை வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து என்சிஆர்பி டேட்டா கொடுக்கல, அதனால எங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறீங்க. அது எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம்? நீங்கள் வந்து ஒரு கமிட்டி போடுங்க, இந்த தமிழ்நாடு மாதிரி எல்லா அரசாங்கக்கிட்டும் எவ்வளோ பேர் சூசைட் பண்ணியிருக்காங்கிற டேட்டாவை வாங்க, அதனோட இம்பேக்டை அசஸ் பண்ணுங்கள். அந்த அசஸ் பண்ண அதுக்கப்புறம் வந்து எந்த விளையாட்டு வந்து ஸ்கீம் ஆஃப் சான்ஸு இல்லை ஸ்கீம் ஆஃப் ஸ்கில்லுன்னு வந்து டிசைட் பண்ணுங்க, அது வரைக்கும் வந்து அதை பேன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்குறேன். இதுதான் கேள்வி. அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, என்சிஆர்பி டேட்டாவை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தான், ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை அப்படிங்கிறாரு. கேள்விக்கும் அந்த பதிலுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஆனால் இதை வந்து ஒரு வீடியோவை சின்னதாக கட் பண்ணி நான் அந்த என்சிஆர்பி மொத்த கேள்வியும் கட் பண்ணாமல் நான் அந்த என்சிஆர்பி டேட்டாவை மட்டும் பேசுகிறதையும் அமைச்சர் என்சிஆர்பி டேட்டாவை மட்டும் சொல்லி தப்பிக்கிறதையும் மட்டும் எடுத்து போட்டு இங்கே பாருங்கள் கரூர் எம்பி இப்படி பண்ணுறாங்கன்னு பிஜேபி பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல கட் அண்ட் பேஸ்ட் வேலைகளை பாஜக பெரிய பொருட்செலவில் தொடர்ந்து செய்யுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு சாதாரண மக்களுக்காக போராடுகிற ஒரு கொள்கை நிலைப்பாடு உள்ள ஒரு அரசியல்வாதிகளுக்கு, நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு, பணம் இல்லாதவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துது. ஸோ மக்கள் தான் இந்த இடத்துல வந்து ரொம்ப விழிப்போடு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க போட போகிற ஓட்டு அவங்க மைண்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுற சிந்தனைகள் அவங்க வாழ்க்கையை தான் பாதிக்கும். ஒரு நல்ல அரசியல் இருக்கிறதும், ஒரு நல்ல தலைவர் இருக்கிறதும், ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறதும், ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறதும், ஒரு நல்ல பிரதமர் முதலமைச்சர் இருக்கிறது ரொம்ப முக்கியம் நாட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லவர்களை எல்லாம் கெட்டவர்களாக காட்டக்கூடிய ஒரு தொழில்நுட்ப வெளி வந்து இன்னைக்கு சாத்தியமாயிருக்கு. அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் மாதிரி ஒரு மக்களுக்கு எதிரான சிந்தனைகளை இருக்கிற, செயல்பாட்டை கொண்டிருக்கிற 10 கார்பரேட்டுகளுக்கு மட்டுமே வந்து வேலை செய்கிற ஒருத்தரை ஒரு மிகச்சிறந்தவராக ப்ரொஜெக்ட் பண்ணுறதையும் செய்கிறாங்க. ஸோ இது வந்து இது இங்கே மட்டும் நடக்கல, உலகெங்கும் நடக்குது. ஸோ இது அரசியலில், ஒரு பொது வாழ்க்கையில், ஒரு ஜனநாயகத்தில் ஒரு மிக ஆபத்தான ஒரு விளைவுகளை இது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த சேலஞ்சை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம்ங்கிறது அரசியல் கட்சிகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது, மக்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. இதையெல்லாம் தாண்டி உண்மையை எப்படி கண்டறிஞ்சு நமக்கு தேவையான ஒரு நல்லாட்சியை, ஒரு நல்ல பிரதிநிதிகளை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறதுங்கிற ஒரு சேலஞ்ச் இன்னைக்கு மக்களுக்கும் வந்துருச்சு. ஸோ இது ஒரு ரொம்ப சிக்கலான இடம் தான், ஒரு நெருடலான இடம் கூட. இது வந்து கொஞ்சம் கவனமாக தான் அரசியல் கட்சிகளும் கடந்து போகணும், மக்களும் கடந்து போகணும். இப்போ தமிழ்நாட்டுக்கு வருவோம் மேடம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்போ நீங்கள் ஒரு தேசிய கட்சியாக இருக்கும்போது உங்களுக்கு சில சங்கடங்கள் இருக்கும். என்னென்னா அந்த கர்நாடகாவில் அந்த நீர் பிரச்சனை வந்தால் அங்கே ஒரு ஸ்டாண்ட், இங்கே ஒரு ஸ்டாண்ட், கேரளாவில் வந்தால் அங்கே ஒரு ஸ்டாண்ட், இந்த மாதிரி வரும். இப்போ இந்த மும்மொழி கொள்கை இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தளவில். உங்களுடைய கூட்டணி கட்சி தலைமை திமுக அதை வந்து முன்னிறுத்தி வலுவான போராட்டங்களை மேற்கொண்டு வர்றாங்க. அதில் இப்போ ஒரு தேசிய கட்சியாக உங்களுடைய பார்வை என்ன? ஏன் நாங்கள் மிக தீவிரமாக நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் மீது 3வது மொழியை திணிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் நாங்கள் காங்கிரஸ் கட்சியின் எம்பிகள் ஒரு போர்க்குழலாம் திமுகவோட முன்னணியில் நிற்கிறோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரே நிலைப்பாடு தான், நீங்கள் வந்து எதையும் யார் மீதும் காங்கிரஸ் கட்சி திணிக்காது. இப்போ நீட்டு வர்றப்ப விரும்பாத மாநிலங்கள் மீது நீட் திணிக்கப்படாதுங்கிறது காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு. இந்த மும்மொழி கொள்கை ஒன்றும் இன்னைக்கு புதுசாக இல்லை, எல்லா காலங்கள்லையும் நீங்கள் வந்து மும்மொழி கொள்கைங்கிறது தேசிய கட்சிகளுடைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டில் இருக்குது. ஆனால் அதை வேண்டான்னு சொல்கிற மாநிலத்தின் மீது எதுக்கு கொண்டாந்து நீங்கள் திணிக்கிறீங்க? அப்போ 3வது மொழின்னு சும்மா சொல்லலாம்ல. அது ஒரு ஃப்ரெஞ்சாக இருக்கலாம், ஒரு ஜாப்பனீஸாக இருக்கலாம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்கில் பேச மாதிரி ஒரு ஸ்பானிஷாக இருக்கலாம், இல்லை ஜெர்மனாக இருக்கலாம். ஏன்னா இந்த மொழி பேசுகிற நாடுகள் எல்லாம் ஆங்கிலம் படித்தவர்கள், தொழில்நுட்பம் தெரிந்தவர்களுக்கான வேலை இருக்குது இன்னைக்கு. ஆனால் அவங்கெல்லாம் வந்து அந்த மாநில மொழி, அவங்களுடைய நாட்டுடைய மொழியை மட்டும்தான் பேசுகிறாங்க, அங்கே 2வது மொழியோடு கிடையாது. ஆனால் அவங்க ஆட்டோமொபைலில் ரொம்ப சிறந்தவர்களாக இருக்கிறாங்க, ஒரு சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேரில் சிறந்தவர்களாக இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு நாடுகளில் அந்த மாதிரி மொழி படிக்கிறவங்க, தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்களுக்கு வேலை இருக்குது. இப்போ நீங்கள் கொண்டு வர்றப்பவே ஒரு மொழி உலக மொழி, ஒரு மொழி மாநில மொழி, ஒரு மொழி இந்திய மொழின்னு ஏன் கொண்டு வரீங்க? ஸோ அப்போ வந்து இது பிரச்சனை அல்ல இன்னைக்கு நாட்டில், அதெல்லாம் அந்தந்த மக்கள் முடிவு செய்வாங்க. இப்போ நான் வந்து இருமொழி கொள்கையில் தான் நான் படிச்சிருக்கேன், ஏன்னா நான் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்தேன். அப்போ நான் ஒரு தேசிய கட்சியில் கிட்டத்தட்ட 29 வருஷமாக இருக்கேன். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தேசிய கட்சியில் ஒரு தேசிய பொறுப்புகள்லையும் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து மொழி ஒரு தடையாகவே இருந்ததில்லை.
நம்மளுடைய செயல்பாடுகள் தான் நம்மளுடைய திறமையை நம்மளுடைய வளர்ச்சியை தீர்மானிக்குதே ஒழிய மொழி மட்டும் தீர்மானிக்குதுன்னு நான் நினைக்கல. அடுத்து வந்து இப்போ நீங்கள் இவங்க 3 மொழி தமிழ்நாட்டில் பேசுகிறோங்கிறாங்களே, இவங்க ஆளுகிற வட மாநிலங்களில் முதல்ல 2 மொழி பேசுகிறாங்களா? ஆங்கிலம் பேசிடுவாங்களா அவங்க? ஏன் பேச மாட்டாங்கன்னா, இந்த பாஜக ஆளுகிற மாநிலங்களில் பள்ளிக்கூடங்களை ஒழுங்காக நடத்தாம மாணவர்களுக்கு ஒழுங்கா பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்காம அவங்க வந்து நம்மளோட ஒரு 50 வருடம் அவங்கள பின்தங்கிய பாஜக வச்சிருக்குது. ஏன்னா அங்க அறிவியல் சொல்லி தர மாட்டாங்க, தொழில்நுட்பம் சொல்லி தர மாட்டாங்க, விஞ்ஞானம் சொல்லி தர மாட்டாங்க. நல்லா போய் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதா சத்தா சாப்பாடு போடணும்ல, அதுல முட்டை போடக்கூடாதுமா, நீ வந்து வெஜ்ஜா தான் இருக்கணும்பாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசிக்கிட்டு என்ன தேவையோ அதை செய்ய மாட்டாங்க பாஜக. ஏன் அப்படி இருந்தால் தானே மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பாங்க. அப்பதான் இவங்க மதம் சாதின்னு சொல்லி மக்களை பிளவுபடுத்தி தேர்தலில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த பாணியை தான் அவங்க பாஜக வந்து தமிழ்நாட்டு கொண்டு வராங்க. தமிழ்நாடு இந்த இடத்துல லிஸ்ட்லயே இல்லை. நம்ம வந்து இவங்களோட பாஜக சொல்ற இடத்தை விட நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் முன்னாடி இருக்கணும். நம்மளை வந்து பாஜக இதை பின்னாடி இழுக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்ப கல்விகள்ல அனைத்து பள்ளிக்கூடங்கள்லயும் இன்னைக்கு வந்து ஸ்மார்ட் கிளாஸ் வந்துருச்சு. நம்ம இன்னும் கருப்போடு வச்சு எழுதிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கு. ஏன்னா உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி, கல்லூரிகள்லையும் ஸ்மார்ட் கிளாஸ் இருக்கு. ஏன்னா அதை நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் காங்கிரஸ் கட்சியோடைய நாடாளுமன்ற உறுப்பினர். நாங்கள் ஒரு முற்போக்காக சிந்திக்கிறோம். எது வந்து நம்மளுடைய தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு பயன்படும்னு யோசிக்கிறோம். இப்போ இன்னைக்கு எல்லாமே டெக்னாலஜிக்கலான சூழல்ல நம்ம பசங்க பிள்ளைங்க அந்த டெக்னிக்கலாக ஒரு ஸ்மார்ட் போர்டு மாதிரி வச்சு தான் படிக்கணும். அப்போ ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி சிந்திக்கிற, ஸ்கில் டெவலப்மெண்ட் பற்றி சிந்திக்கிற, ஒரு மாடர்னைஸான பள்ளிக்கூடங்கள் வகுப்பறைகளை பற்றி சிந்திக்கிற ஒரு அரசாங்கத்துக்கு நீங்கள் என்ன வந்து மொழிக் கொள்கை சொல்லி கொடுக்குறீங்க? இதுதான் நம்ம கேட்குறோம். ஸோ அதனால் நம்ம முன்னாடி இருக்கிற நம்மளை பின்னாடி இழுக்கிற ஒரு வேலையை பாஜக செய்கிறது. அதுக்கு நம்ம ஒருபோதும் பணிய மாட்டோம். தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கெல்லாம் ஏமாற மாட்டாங்க. இல்லை, ஃபேர் டீலிமிட்டேஷன் பற்றி இப்போ இது மாடலாக இருந்துச்சு. பட்டு பாஜக பொறுத்தளவில் நம்மளை சொல்கிறார், இல்லாத ஒரு பிரச்சனையை கற்பனை பண்ணி இல்லாத பூச்சாண்டி கூட மோதுறாங்கன்ற மாதிரி ஒரு இல்லைன்னு அவங்கள சொல்லுங்க. அமித்ஷா அன்னைக்கு வந்தாரு தமிழ்நாட்டுக்கு. அவர் என்ன சொன்னாரு? நீங்க இந்த முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து தொகுதி மறுவரையறை செய்யறப்ப நமக்கு இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றப்ப அவர் என்ன சொன்னாரு? தமிழகம் உட்பட தென் மாநிலங்களுக்கு ஒரு தொகுதி கூட குறையாது அப்படின்னு சொன்னாரு. மற்ற மாநிலங்களுக்கு ஒரு தொகுதி கூட அதிகமாகாதுன்னு அவர் சொன்னாரா? அங்கதான் வந்து சூட்சம் இருக்கு. இப்ப நமக்கு வந்து ஒரு தொகுதி கூட குறையாம இருக்கலாம், இல்ல மார்ஜினலா 1-2 தொகுதிகள் அதிகமாகலாம். ஆனா அதுவே வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத மாநிலங்களுக்கு, மக்கள் தொகை நிறைய இருக்கிற மாநிலங்களுக்கு நீங்க வந்து 80 சீட் இருக்கிற யூபி நாளைக்கு 160 சீட் ஆகலாம், 40 சீட் இருக்கிற பீகார் 80 ஆகலாம். ஸோ இந்த மாதிரி மக்கள் தொகை கட்டுப்படுத்தாத மாநிலங்களுக்கு அப்படியே சீட்டு டபுள் ஆக்கிட்டாங்கன்னா நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இப்போ நமக்கு வந்து ஏறக்குறைய ஓரளவுக்கு ரெப்ரசன்டேஷன் ஓரளவுக்கு நம்ம பெட்டரா இருக்கிறப்பவே இப்போ நமக்கு வந்து ஒரு டெய்லி வந்து ஒன்றிய அரசாங்கத்தோட நம்ம யுத்தம் நடத்த வேண்டியது இருக்கு. இவங்க என்ன நம்ம இவங்க உழைச்சு சம்பாரிச்ச காசையா நம்ம கேட்குறோம். இதில் பாஜக உழைச்சு சம்பாரிச்சு கொண்டாந்து வச்சிருக்காங்க. நம்ம வரி கட்டுறோம். எந்த மாநிலத்துக்கும் குறையாம நம்ம வரி கட்டுறோம். பல மாநிலங்களை விட அதிக வரி கட்டுற மாநிலமும் தமிழ்நாடு இருக்கு. நம்ம கட்டின காசுல நீங்க ₹1 29 பைசா தான் நமக்கு வருது. மிச்சம் வந்து நீங்க கிட்டத்தட்ட 3/4 ரூபா வேறவங்களுக்கு வேற மாநிலங்களுக்கு போகுது. நம்ம அதை குறை சொல்ல. இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் இருந்துக்கிட்டு பசிக்கிற வயிற்றுக்கு சோறு போடாதீங்கன்னு சொல்ற ஒரு மோசமான மாநிலமா மக்களா நம்ம இல்லை. நம்ம அதை கேள்வியே கேட்டதில்லை. ஆனா நமக்கு கொடுக்குற காசுலையும் நீ வந்து இந்த மாதிரி கண்டிஷன் போட்டு நீங்க காசு கொடுக்குறீங்கன்னா அப்படின்னு அரசியல் சாசனத்தை சொல்லுதா? இல்ல நாடாளுமன்றத்தில் நீங்க சட்டம் நிறைவேற்றிருக்கலாம், நாங்க பாஸ் பண்ணிருக்கீங்களா? தமிழ்நாட்டுக்கு வந்து ஹிந்தி படிச்சாதான் இல்ல வேற மாநில மொழிகளை படித்தாதான் நாங்க பிஎம்ஸ்ரீக்கு காசு தருவோம் நீங்க சொல்லியிருக்கீங்களா? எந்த சட்டத்தின் அடிப்படையில், எந்த அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் நீங்க தமிழ்நாட்டின் உரிமைகள்ல வந்து தலையிடுறீங்க? தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு மக்களும் முடிவு பண்ணுவாங்க. தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட 10 ரூபா இருக்குதுன்னா அந்த 10 ரூபாயை அறிவியலுக்கு செலவு பண்ணுமா, விஞ்ஞானத்துக்கு செலவு பண்ணுமா, தொழில்நுட்பத்துக்கு செலவு பண்ணுமா, ஸ்கில்லுக்கு செலவு பண்ணுமா, 3வது மொழிக்கு செயல்படுமான்னு முடிவு பண்ற உரிமையும், முடிவு பண்ற தகுதியும், முடிவு பண்ற அறிவும் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. இவங்களுடைய அட்வைஸ் எல்லாம் நம்ம கேட்கல, அது தேவையும் இல்லை. இவங்க வந்து நமக்கு வந்து சம்மன் இல்லாம இவங்க வந்து ஆஜராக வேண்டாம் நமக்கு. அதுதான் நம்ம சொல்றோம். அப்ப டீலிமிட்டேஷன் வந்து வந்துருச்சு அப்படின்னா ஒரு பாதிக்கப்படுற மாநிலமா நம்ம தான் இருப்போம், தென் மாநிலங்கள் தான் இருப்போம். சரி, டீலிமிட்டேஷனே வரல, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எதுக்கு 800 சில்லறை இருக்கைகளை போட்டு வச்சிருக்கீங்க நாடாளுமன்றத்தில்? பழைய நாடாளுமன்றத்திலே உட்காந்துருக்கலாம்ல. பழைய நாடாளுமன்றத்துக்கு மகா கேவலமாக தானே இருக்குது இந்த நாடாளுமன்றம். பழைய நாடாளுமன்றம் அவ்வளோ ஒரு பாரம்பரியமான ஒரு நாடாளுமன்றம். நான்லாம் அதுலேயும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன்.
இதுலேயும் இருக்கேன். ஸோ அப்போ என்ன பிரச்சனைனா, தமிழ்நாட்டு மக்கள், தென்னிந்திய மக்கள், பஞ்சாப் மக்கள், நார்த் ஈஸ்ட் மக்கள், இவங்கெல்லாம் தான் வந்து நம்ம பாதிக்கப்பட போகிறோம் இந்த டீலிமிட்டேஷனால. இவங்க எல்லாமே யாருன்னு பாருங்க. இவங்க எல்லாமே முற்போக்கான மாநிலங்கள். இவங்கெல்லாம் வந்து இந்தி பேசாத மாநிலங்கள், முற்போக்கான மாநிலங்கள். நீங்க வந்து பொருளாதாரத்தில், வளர்ச்சியில், ஜிடிபியில், சோஷியல் இண்டிகேட்டரில் மிக முன்னிலையில் இருக்கிற மாநிலங்கள். நீங்க நார்த் ஈஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன மாநிலங்கள் தான், ஆனால் அவங்க சோஷியல் இண்டிகேட்டரில் நிறைய முன்னிலை இருப்பாங்க. ஸோ ஆனால் குஜராத் மாதிரி, யூபி மாதிரி, பீகார் மாதிரி மாநிலங்களில் வந்து, மத்திய பிரதேஷ் மாதிரி மாநிலங்களில் இந்த மாதிரியான வளர்ச்சியில் அவங்க பின்தங்கி இருக்காங்க. ஏன்னா பாஜக அவங்கள வளராமல் வச்சிருக்காங்க. அதுதான் பிரச்சனையை ஒழிய இல்லாத ஒன்று நம்ம சொல்ல. நம்ம வந்து நமக்கு வரப்போகிற ஆபத்தை நம்ம வந்து மக்களுக்கு சொல்லி அதுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை நம்ம முன்னெடுக்கிறோம். பாஜக வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அழிவு சக்தி. அது வந்து எந்த மாநிலத்துக்கெல்லாம் போயிருக்கிறதோ அந்த மாநில மக்கள் 20 வருஷம் பின்தங்கி இருக்காங்க. நீங்கள் இதே குஜராத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தப்போ ஜிடிபி வந்து 13.7%. இன்னைக்கு எங்கேயாவது 7-8 தாண்டுதா குஜராத்தில்? அப்படியே இருந்தாலும் அவங்க சோஷியல் இண்டிகேட்டர் என்ன? எல்லாத்துலேயும் பின்னணியில் இருக்காங்க. இன்னைக்கு பாஜக இந்தியாவை ஆள வந்ததுக்கப்புறம் நீங்கள் பட்டினி சாவுகள் நடக்கிற ஒரு நாடாக நம்ம இருக்கோம். ஹங்கர் இண்டெக்ஸில் நம்ம வந்து பங்களாதேஷ், பாகிஸ்தானில் நமக்கு முன்னாடி இருக்குது. நமக்கு எவ்வளோ மோசமான ஒரு மனநிலை இருக்குது நமக்கு பாருங்கள். இப்படி ஒரு மன்மோகன் சிங் அப்படி வளர்த்தி விட்டுட்டு போன ஒரு நாட்டை, காங்கிரஸ் கட்சி அவ்வளோ சிறப்பாக ஆட்சி செஞ்ச ஒரு நாட்டை 10 வருஷத்தில் குட்டிச்சோறு பண்ணிடுறாங்க. இப்படி தான் தமிழ்நாட்டையும் பண்ணுவாங்க. அதை பண்ண விடாமல் இன்னைக்கு திமுக கூட்டணி அதை அங்கே தடுக்குது. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சுமையாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன வசதி நான் சொல்கிறேன், மதம், கோயில், இதை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறது தான் அவங்க வேலை. கல்வி, நீ என்னைக்காவது பாஜக தலைவர் அண்ணாமலை கல்வியை பற்றி, தொழில்நுட்பத்தை பற்றி, அறிவியலை பற்றி, வரலாற்றை பற்றி நீங்கள் எதாவது பேசியிருக்காரா? பேசவே மாட்டார். ஏன்னா அவங்களுக்கு இதான் வசதி. ஏன்னா நீங்கள் தான் சாமியை கண்டுபிடிச்சிங்களா, நீங்கள் தான் கோயிலை கண்டுபிடிச்சிங்களா? அதெல்லாம் வந்து ஆண்டாண்டு காலமாக இருக்குது. அவங்களுக்கு எந்த நம்பிக்கை உள்ளவங்களோ அந்த நம்பிக்கைக்கு போவாங்க. இப்போ எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே நீங்கள் சோகால் இந்து மதம்னு வச்சுக்கிட்டா கூட எங்கள் குலதெய்வத்தை கும்பிடுறவங்க எங்கள் குலதெய்வங்களுக்கு தான் போவாங்க. எங்கள் பகுதியில் 200 குலதெய்வம் இருக்குது. யாராவது வந்து நீ இந்த கோயிலுக்கு போகக்கூடாது, அந்த கோயிலுக்கு போகணும்னு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்ல. அந்த மாதிரி தான் எல்லாருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து அவங்கவுங்க முடிவு பண்ணுவாங்க. சாமியை கும்பிட்றதா, சாமியை கும்பிட வேண்டாமா, சாமியை கும்பிட்றதுனா எந்த சாமியை கும்பிடுறது, மதத்தை கும்பிட்றதுனா எந்த மதத்திற்கு, இதெல்லாம் நம்பிக்கைகள்ங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அதெல்லாம் மக்கள் பார்த்துக்குவாங்க. நீங்கள் ஒன்று போய் உங்களுடைய அறிவுரைகளை மக்களுக்கு வழங்க வேண்டியதில்லை. நம்ம ஒரு அரசியல் கட்சியாக, அரசாங்கமாக நம்ம என்ன பண்ணணும், மக்களுக்கு கல்வி கொடுக்கணும், மக்களுக்கு நல்ல சுகாதார வசதிகளை கொடுக்கணும், மக்களுக்கு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுக்கணும். இந்த நாடு இல்லை இந்த உலகம் அடுத்த 30 வருஷத்தில், அடுத்த 50 வருஷத்தில் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே கணித்து அதற்கான திட்டங்களை நம்ம செய்யணும். அதான் ராஜீவ்காந்தி செஞ்சார், அதான் நேரு செஞ்சார். இன்னைக்கு வந்து இவங்க ஐஐடியில் என்ன மாட்டு மூத்திரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஐஐடியை வந்து நீங்கள் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு முன்னே நேரு, அபுல் கலாம் ஆசாத் எல்லாம் சிந்திச்சிருக்காங்க. 70 ஆண்டுகளுக்கு முன்னையே வந்து ஒரு தொழில்நுட்பம் வளரும். சுதந்திர இந்தியாவோட முதல் தேவை என்ன? கல்வி, தொழில்நுட்பம், விவசாயம், அணைகள், விஞ்ஞானம், எல்லாத்தையும் வந்து நேரு கட்டமைச்சு வச்சுட்டு போயிட்டாரு. ஸோ அதை கூட உங்களால் ஒழுங்காக நடத்த முடியல. ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் ப்ரொக்ரெசிவான ஐடியாக்கள், முற்போக்கான சிந்தனைகளை பேசுகிற அரசியல் கட்சிகள் தான் ஒரு மாநிலத்தையோ ஒரு தேசத்தையோ முன்னெடுத்துட்டு போக முடியும். அந்த மாதிரி ப்ரொக்ரெசிவான முற்போக்கான விஷயங்களுக்கு மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீவிரமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை பற்றி பேசாத அரசியல் கட்சிகள் நம்ம விரட்டி விட்டுறணும். அதை தான் தமிழ்நாட்டு மக்கள் செய்கிறாங்க. பாஜகவை விரட்டி விட்டுறாங்க. அதுதான் கேரளா மக்கள் செய்கிறாங்க. பாஜகவை விரட்டி விட்டுறாங்க. இப்போ காங்கிரஸ் தமிழ்நாடு, குறிப்பாக தமிழ்நாடு வச்சுக்கிட்டோம்னா, தமிழ்நாட்டுடைய வந்து காங்கிரஸுடைய ஓட் பேங்க் அப்படின்னாவே அது பெரும்பாலும் மைனாரிட்டி வாக்குகள் இன்னமும் நம்பி காங்கிரஸுக்குன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக தென் மாவட்டத்தில் கிறிஸ்தவ மக்கள் வந்து காங்கிரஸுக்கான பெரிய ஓட் பேங்க்கு. ஆனால் இப்போ விஜய் அரசியலுக்கு வர்றதுனால அந்த காங்கிரஸுடைய வாக்கு வங்கியில் தான் சேதாரம் ஏற்படுமோ அப்படிங்கிற ஐயம் சில அரசியல். இல்லை, காங்கிரஸ் கட்சியோட வாக்கு வங்கிங்கிறது மைனாரிட்டி வாக்கு வங்கி மட்டும் கிடையாது. காங்கிரஸுக்கு எல்லா காலத்துலேயும் எல்லாரும் வாக்களிச்சிருக்காங்க. இன்றைக்கி நமக்கு ஏன் ஓட்டு போடுறாங்கன்னு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க 100 நாள் வேலை காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்று. 100 நாள் வேலை செய்கிற பெண்கள், ஆண்கள் நிறைய பேர் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. விவசாயிகள் வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டப்ப விவசாய கடனை காங்கிரஸ் கட்சி தள்ளுபடி செஞ்சது. விவசாய நிலங்களை காங்கிரஸ் கட்சி பாதுகாத்துருக்கு. அதனால் விவசாயிகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. சாதாரணமாக தெருவில் கடை வச்சிருக்கிறவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. போலீஸ்காரங்க தூக்குனா தூக்கணும். அந்த மாதிரி ஒரு தெருவோர வியாபாரிகளுக்கு காங்கிரஸ் கட்சி சட்டம் கொண்டாந்தது. அந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் போடுறாங்க. அதே மாதிரி தலித்துகளை பாதுகாக்கிறதுக்காக மிக புரட்சிகரமான சட்டங்களை ராஜீவ்காந்தி கொண்டு வந்திருக்காரு. அது சில இடங்களில் மிஸ்யூஸ் ஆகலாம். ஆனால் பல இடங்களுக்கு அதுக்கு இன்னும் தேவை இருக்குது. பல இடங்கள் அந்த மாதிரியான மலைவாழ் மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய காட்டு பாதுகாப்பு சட்டத்தை
காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்தது. ஸோ இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு அதே மாதிரி மைனாரிட்டிஸ்ல சிறுபான்மையினருக்கு ஒரு மிகப்பெரிய கல்வியில் ஒரு அவங்களுடைய அரசியலில் பொருளாதாரங்களில் அவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லாத ஒரு சூழல் இருக்குதுங்கிறத உணர்ந்து தான் நம்ம சச்சார் கமிட்டியை போட்டோம். ஸோ அந்த மாதிரி எல்லா தரப்பு மக்களுக்கும் பணியாற்றுகிற ஒரு கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. அதனால எல்லா தரப்பு மக்களுமே காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. ஆனால் விஜயோட அவர்களுடைய அரசியல் தாக்கம் பேசணும்னா அவர் ஒரு புதிய அரசியல் கட்சியை துவங்கியிருக்காரு. அவர் ஒரு இளைஞராக இருக்காரு. அவர் ஒரு ஒரு முன்னணி நட்சத்திரமா அவர் இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய நடிகராக ஒரு பெரிய ஃபாலோவிங் இருந்திருக்குது. எல்லா ஏஜ் குரூப்லையும் இருக்கு. ஸோ அந்த அளவில் வந்து விஜய் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன மாதிரியான கொள்கைகளை முன்னெடுக்கிறாரு, அவருக்கு தனிப்பட்ட கொள்கைகள் என்ன, அவர் எந்த மாதிரியான திட்டங்களை வந்து மக்களுக்கு முன்வைக்கிறாரு, இதெல்லாம் வந்து நமக்கு தெரியல. ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் கூட அவர் அட்டன் பண்ணல. ஒரே ஒரு மீட்டிங்கில் அவர் பேசியிருக்காரு. அவர் நடிகராக இருக்க வரைக்கும் அரசியல் கட்சியின் தலைவராக ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மிக முக்கியமான விஷயங்கள்ல அவர் எதுவும் கருத்து சொன்னதில்லை. இப்போ சூர்யா, விஜய் சேதுபதி, சத்யராஜ் அந்த மாதிரி பல பேர் வந்து கருத்துக்களை சொல்றாங்க. தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்ல, தீவிரமாக பாதிக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒன்றிய அரசுக்கு எதிராக கூட அவங்களாம் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. எந்த அரசியல் கட்சிக்கு சாதகமா இல்லை, ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவான கருத்துக்களை அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி முக்கியமான நேரங்களில் விஜய் அவர்கள் எந்த கருத்தையும் பெருசாக சொல்லலை. ஸோ அதனால அவருடைய தீவிரமான நிலைப்பாடு என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது. தமிழ்நாட்டை நான் எந்த அளவில் விஜய் அவர்களுடைய அரசியலை பார்க்குறேன்னா, நம்ம முதல்ல பேசின மாதிரி இன்னைக்கும் வந்து நிறைய இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள் அரசியலாக்கப்படாமல் அரசியல் கட்சிகளுக்கு வெளியில தான் இருக்காங்க. ஏன்னா அரசியல் கட்சிகளை பற்றி ஒரு பெரிய அவர்ஷன் வந்து மக்களுக்கு இருக்கு. சில நேரங்களில் தவறான புரிதல் காரணமா இருக்கு, சில நேரங்களில் அரசியல் கட்சிகளும் அதுக்கு காரணமா இருக்காங்க. எல்லா அரசியல் கட்சிகளுமே நம்ம சொல்லலாம். சில அரசியல் கட்சிகள் மோசமான தாக்கத்தை மக்கள் மனதில் ஏற்படுத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு பெரிய இப்போ நீங்க ராகுல் காந்தி அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம், காங்கிரஸ் கட்சியில முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியில சேர்றாங்க. ஏன்னா அவர் ஒரு நல்ல முகமா இருக்காரு, ஒரு எளிமையான ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 பிரதமர்களை கண்ட ஒரு குடும்பத்திலேருந்து வந்தாலும் ஒரு எளிமையா இருக்காரு, ஒரு போராடுறாரு, ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடியவராக இருக்காரு, இறங்கி இந்த நாட்டில் நடக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வரப்போ ஒரு தாக்கம் ஏற்படும். ஸோ அதனால அந்த அரசியல் சார்பற்று இருக்கிறவர்கள் ஒருவேளை வந்து விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சியில சேர்ந்தாங்க அப்படின்னா அது ஓவராலா அரசியலுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நடிகர் அதனால அரசியலுக்கு ஒரு வரக்கூடாதுங்கிற நிலைப்பாடெல்லாம் கிடையாது. இந்திய ஜனநாயகத்துல யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். இந்திய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், அந்த ஜனநாயகம் தேர்தல் வரையறுத்திருக்கிற விதிமுறைகளுக்கு உட்பட்டவர்கள் யார் வேணாலும் வரலாம். அதனால ஒரு கூடுதலான அரசியல் கட்சிங்கிறது ஒரு போட்டியா நான் நினைக்கல. ஒரு இறுதி கேள்வி, நம்ம காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸை பொறுத்தளவில் ஹைகமாண்டாவே இந்திரா காந்தி, ஸ்ட்ராங் உமன், அயன் லேடின்னு பேர் வாங்கினவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் சோனியா காந்தி ஹைகமாண்டில் இருந்தாங்க. பட்டு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஒரு 20 டிஎன்சிசி தலைவர்கள் வந்துட்டாங்க. எப்போ ஒரு பெண் தலைவர் வரப்போகிறார்? என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணுங்கிறதுல நான் வந்து தெளிவாக இருக்கேன். 33%ல் 50% ரெப்ரசன்டேஷன் பெண்களுக்கு டிசர்வ். பட் தலைமை பதவின்னு வர்றப்ப அது பெண்கள் தான் வரணும், ஆண்கள் தான் வரணும்னு நம்ம ஒன்றும் ஸ்கேல் பண்ண முடியாது. ஆனால் பெண்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க. எல்லா அரசியல் கட்சிகள்லையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் அரசியல் கட்சிகள் தலைமையை பெண்கள் ஏற்றிருக்கிறார்கள், மாநில தலைமையை பெண்கள் ஏற்றிருக்கிறார்கள், முதலமைச்சராக பெண்கள் ஏற்றிருக்கிறார்கள். ஏன் நாடாளுமன்றத்தில், சட்டமன்றத்திலேயே பெண்களுடைய எண்ணிக்கை வந்து குறைவாக தான் இருக்குது. அதை அதிகப்படுத்துறதுக்கு தான் நம்ம போராடுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு வருகிற தலைமை எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கணும். அதான் நான் நினைக்கிறேன். பெண்களாக இருக்கணும், ஆண்களாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறது இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தலைவர் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து அவங்க வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடங்கள்ல வந்து இன்னைக்கு கிராம காங்கிரஸ் கமிட்டிகளை அமைக்கிற முயற்சி நடக்குது. அதனால ஒரு தலைவர் ஏற்கனவே இருக்கிறப்ப இன்னொரு தலைவரை பற்றி பேச வேண்டிய தேவை எழலைன்னு நினைக்கிறேன். ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்து இன்னும் வந்து மக்களை வந்து அடிமட்ட அளவில் ரீச் ஆகிறதுக்கு, நம்மளுடைய இது பாஜக ஒரு பெரிய த்ரெட்டாக உருவாகி வர்ற ஒரு சூழலில் அதிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு இன்னும் தீவிரமாக களப்பணியாற்றணும்னு நான் நினைக்கிறேன். அது அப்படி தான் இருக்க தலைமையை எடுத்துட்டு உடனே இன்னொருத்தர் வந்து பொதுவாக பெண் தலைமைக்கான சாத்தியக்கூறு இருக்கான்றதாங்க.
அது சாத்தியக்கூறு காங்கிரஸ் கட்சியில் எப்பவுமே இருக்கும். காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு ஒரு முற்போக்கான அரசியல் கட்சி. குறிப்பாக வந்து எங்கள் தலைவர் வந்து ரொம்ப முற்போக்கானவர். அதில் எந்த அளவுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஸ்டீரியோ டைப்ஸ் இருக்குது. இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறப்ப நாடாளுமன்ற நிலைக்குழுகள் இருக்குது, பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸ். அதில் வந்து சில கமிட்டிகளில் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்காது. டிஃபென்ஸில் பெண்கள் போட மாட்டாங்க பெரும்பாலும், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறையில் பெண்கள் போட மாட்டாங்க, இண்டஸ்ட்ரியில் பெண்கள் போட மாட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சிலதெல்லாம் வந்து பெண்களுக்கானதல்ல. குறிப்பாக டிஃபென்ஸு, உங்களுக்கு இராணுவம், வெளியுறவுத்துறையெல்லாம் பெண்களுக்கானது அல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனால் இன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறதுனால நான் டிஃபென்ஸ் கமிட்டிலையும் என்னோட ஃப்ரெண்டு பிரணிதி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கமிட்டிலையும் இருக்காங்க. அங்கே டிஃபென்ஸ் கமிட்டியில் அப்பா நம்ம காங்கிரஸ் கட்சியில் நம்மளை போட்டிருக்காங்க, யாராவது பெண்கள் இருப்பாங்கன்னு ஃபர்ஸ்ட் மீட்டிங் போனால் நான் ஒரே பெண் தான் இருக்கேன். டிஃபென்ஸ் கமிட்டி மொத்த இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே டிஃபென்ஸ் கமிட்டியில் பிரதிநிதித்துவம் இருக்குது. ஆனால் பெண்ணா காங்கிரஸ் கட்சி என்னை மட்டும் அனுப்பிச்சிருக்குது. ஸோ அந்த அளவில் காங்கிரஸ் கட்சியில் வந்து ஒரு பெண் தலைவர் வர்றதுங்கிறது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, பெரிய கஷ்டம் கிடையாது. வரலாம். பெண்களை ஆதரிக்கிற கட்சி தான், பெண்களை ஆதரிக்கிற தலைமை தான் காங்கிரஸ். அதனால் ஆனால் அதுக்கு வந்து இப்போ வந்து அந்த பேச்சு எழலைன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் அருமையான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி கொடுத்ததுக்கு நன்றி மேடம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தன்வி பொட்டிக், குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ், இப்போது சென்னை, காரைக்குடி மற்றும் மதுரையில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.